மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு. ஆப்டிமைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் வந்து மூணு ஸ்டெப்ஸ் தான் நம்ம வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்றோம்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இப்போ நம்ம இப்போ பண்ணோம்ல இந்த ஃபர்ஸ்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் differentiation. So first order differentiation வந்து 0 க்கு equate பண்ணனும். So df by dx இருந்துச்சுனா 0 க்கு df by dy இருக்கு which is equal to 0 அப்படி நம்ம equate பண்ணனும். இதுல இருந்து நமக்கு கிடைக்கிறது வந்து critical point அப்படினு சொல்லுவோம். அந்த critical pointக்கு நம்ம என்ன நேம் கொடுப்போம்னா value of x க்கு வந்து a னும் value of y க்கு வந்து b னும் கொடுப்போம். So இதுதான் வந்து first step. Optimization ஓட first step for multiple independent variables க்கு. இதோட second step என்ன பண்ணுவோம்னா second stepல வந்துட்டு எல்லா possible second order இப்போ நம்ம ஏற்கனவே பண்ண differentiation again differentiate பண்ணுவோம் with respect to x க்கு பண்றோமா d square f by dx square which is equal to fxx அடுத்து d square f by dy square which is equal to fyy இது ரெண்டும் நம்ம முன்னாடி சம்ல பார்த்திருப்போம் second order partial derivative இதிலே partial derivationல இதுல மூணாவது ஸ்டெப் என்ன வருதுன்னா d square f by dy square நம்ம dx square னு இருந்துச்சு பட் இங்க வந்துட்டு dx dy னு பண்ணுவோம் இந்த dx dy எப்படி பண்றதுன்னா ரொம்ப சிம்பிள் தான் இப்போ நீங்க வந்துட்டு df by dy பண்ணிருக்கீங்க அப்படினா இதுல கிடைக்கிற இந்த ஈக்குவேஷனை வந்துட்டு நம்ம again இங்க dy பண்ணிருக்கீங்கன்னா dx பொறுத்து நீங்க இன்னொரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு fxy கிடைச்சிரும் இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிரும் இது எப்படி நம்ம சம்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு புரியும் நம்ம ஒண்ணும் கிடையாது ரொம்ப ஈஸி தான் இப்போ வந்து d square f by dx dy ஏற்கனவே நம்ம வந்து df by dx கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினா dy பொறுத்து again டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டீங்கன்னா d square f by dx dy ன்னு நமக்கு கிடைச்சிரும் இது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் அடுத்து third step இதுல வந்து third step என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம இதுல என்ன அஸ்யூம் பண்ணனும் இந்த மூணுதும் கண்டுபிடிச்சறோம் d square f by dx square செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணிட்டு கண்டுபிடிக்கிறதுல x க்கு வரது வந்து a னும் y க்கு வரது வந்து c னும் நேமிங் பண்ணனும் dx dy அதாவது d square f by dx dy is equal to f of xy னு வரத b னு நம்ம நேமிங் பண்ணனும் இந்த நேம் கொடுக்கிறது தான் இந்த அசம்ப்ஷனுக்கு பேர் தான் வந்து third step இந்த அசம்ப்ஷன் தான் third stepல பண்ண போறோம் a c b னு பண்ண போறோம் அத வந்துட்டு d ங்கற ஒரு ஈக்குவேஷனை வச்சு நம்ம கம்ப்யூட் பண்றோம் d is equal to ac minus b square இந்த a ங்கிறது x ஓகே c ங்கிறது y பொறுத்து வந்தது ஓகே செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y minus b square ங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் x and y ஓகேவா a ங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் x c ங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ஆஃப் y and b ங்கிறது செகண்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் கிடையாது dx and dy பொறுத்து நம்ம செகண்ட் ஆர்டர் பார்ஷியல் டெரிவேட்டிவ் பண்ணினது ஓகே இதுக்கு அப்புறம் நம்மளோட முக்கியமான பாயிண்ட் இதுல வந்து எப்படி மேக்ஸிமம் மினிமம் நம்ம கண்டுபிடிக்கிறோம் அப்படினா d வந்து கண்டிப்பா greater than 0 இருக்கும்போது d வந்து greater than 0 இருக்கும்போது அதாவது பாசிட்டிவா இருக்கும்போது a and c யும் பாசிட்டிவா இருக்கு சோ எல்லாமே பாசிட்டிவா இருக்கு d is also greater than 0 a and c is also greater than 0 so எல்லாமே வந்துட்டு நமக்கு பாசிட்டிவா இருக்கு அப்படினா there exists a local minima at a b ங்கிறது critical point so value of x and value of y அப்படிங்கற இந்த பாயிண்ட்ல d யும் ac யும் எல்லாமே பாசிட்டிவா இருந்துச்சுனா local minima இப்போ d பாசிட்டிவா இருக்கு பட் a and c நெகட்டிவா வருது அப்படினா there exists a local maxima at a b ஓகே இப்போ d இது ரெண்டுலயுமே வந்து d வந்து பாசிட்டிவ்னு சொல்லியாச்சு இப்போ d நெகட்டிவா வந்துடுச்சு அப்படினா அந்த இடத்துல நம்ம ac எல்லாம் பார்க்க வேண்டியதில்லை இது saddle பாயிண்ட்னு சொல்லிடுவோம் d வந்து நெகட்டிவா வந்துடுச்சுனா saddle பாயிண்ட் சப்போஸ் d வந்து 0 வந்துடுச்சு அப்படினா டெஸ்ட் ஃபெயில்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா இந்த நாலு ஸ்டெப்பும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் சோ d யும் a and c எல்லாமே பாசிட்டிவா வந்துடுச்சுனா லோக்கல் மினிமா and d யும் பாசிட்டிவ் பட் a and c நெகட்டிவா வந்துச்சுனா லோக்கல் மேக்ஸிமா சோ ரெண்டுலயுமே d பாசிட்டிவ் d நெகட்டிவா வந்துடுச்சுனா saddle point d வந்து equal to 0 ஆயிடுச்சுனா test fails